GUI இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. கேரியர்ல நான் முடிக்காம போன ஒரே ஒரு கேஸ் சேனாபதி. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். பட் நான் நடிகனா சம்பாதிச்சது வாங்கலை, புரியுதா? நான் வியாபாரம் செஞ்சு சம்பாதிச்சது தான் இந்த வீடு. நான் 9 வயசு 6 வயசு அதுலேருந்து ஒன்றா வளர்ந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன். ஓ, எத்தனை மணிக்கு வந்தார் ராஜசேகர்? ரஜினி டைரக்டர் ராஜசேகர் சொன்னார், இல்லை சார் 7:30 வந்துட்டார். 5 மணி வரைக்கும் நானும் இவனுக்கு குடிச்சிட்டு இருந்தோம். இதே மார்னிங் அப் டு 5 o'clock. எப்படியா நீ வந்த? நான் குடிக்காமல் இருந்திருந்தா இந்த ரஜினிகாந்த் இல்லை, அந்த ரஜினிகாந்த் இன்னும் எங்கேயோ இருந்திருப்பாரு. அழகா சொன்னார். ஆமாம், இவர் 60 வயசு வரைக்கும் நல்லா குடிச்சு கும்மாளம் போட்டு இன்னைக்கு நீதி சொல்றாரு. சோ ரஜினி சாரோட ஜெயிலர் தான் ரீசன்ட் ரிலீஸா இருந்தது. அத பாத்தீங்களா? சினிமா பத்தி விட்டுலாமா? இல்ல, எனக்கு விருப்பம். படிக்காதவன் சில்வர் ஜூப்ளி 25 வீக்ஸ் போடும்போது ஷீல்டுக்கு நான் போல. அந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு படம் இல்லை. இது ஏன் தப்பா? அதுதான் எனக்கு எனக்குள்ள என்னமோ இருக்கு. அது எது இப்போ இன்னைக்கு அஜித் பண்ணா நீங்க என்ன பேசுறீங்களா? அஜித்துக்கு ஏதாவது வராரா? அஜித் நடிகர். அதே தான் நான் அப்பவே வாடகை கட்ட முடியாத நிலைமையில கூட நான் போறேன். அந்த மாதிரி நிலைமைகள் 6 months வாடகையே கட்டல. மேலே பார்த்து நான் பயந்துட்டு பேப்பரில் வந்துச்சு, ரஜினிகாந்துக்கு நடிக்க தெரியாது விஜய் பாபு. ஃபோன் பண்ணி தச்சையிலா சரி ஹைதராபாத் போனால் அங்கே செலக்ட் ஆகிட்டான். அவர் படத்தில் நடிச்சாச்சு. 3 வருஷம் அங்கேயே இருந்துட்டான். he purchased his own flat. ஸோ அப்புறம் he started acting in தமிழ். இங்கேயும் ஒரு 10-15 படம் 10 படம் நடிச்சிருப்பான். ஹிட்டே வரலையே. நடிகன் ஹிட்டு தான் வேணும். நடிகர் விஜய் பாபு அவர் வீட்டுக்கு தான் போறோம். ஸோ அவர் வீட்டில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் கூட சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். வாங்க, ப்ளீஸ் ப்ளீஸ். தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் அஸ் சார். வெல்கம் வெல்கம் வெல்கம். சார், எங்களுக்கு உங்களை ஒரு நடிகரா ப்ரொடியூசரா அப்படி தெரியும். நல்லா சின்ன திரை பெரிய திரை ரெண்டுத்துலேயுமே நாங்கள் பார்த்துருக்கோம். பட் டு பிகின் வித் எங்கே போனாலும் எங்கேயோ உங்களை ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே சார் படிக்காதவன் சார் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் வருது இல்லையா சார்? பல படங்கள் நீங்கள் பண்ணாலும் அது ஒரு ஐகானிக் ரோலாக அமைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு உத்தம புத்திரன் கொஞ்சம் ரீகால் வேல்யூ அதே மாதிரி நல்லா கிரியேட் பண்ணுச்சு இல்லையா சார்? இது ஒன்றும் இல்லை, இது படிக்காதவனுக்கு முன்னாடி நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதில் சிவாஜி சார் இருந்தார், ரஜினிகாந்த், அவங்களுக்குள்ள ஒரு தம்பி. அது நல்லா படம் பேசப்பட்டது, கொஞ்சம் ரியாலிட்டி இருந்தது. இன்றைக்கி ஜெனரேஷன்ஸ் மாறினா கூட எங்கள் ஜெனரேஷனு, அதுக்கப்புறம் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு கூட பிகாஸ் அடிக்கடிக்கு இந்த படம் டிவியில் போடுறாங்க. ஸோ மேபி தட் இஸ் த ரீசன். அவ்வளோதான் என்னால். நிறைய சொல்லியிருப்பீங்க சார் படிக்காதவன் பற்றி. இப்போ ஒரு மறக்க முடியாத செட்டில் நடந்த ஒரு இன்சிடென்ட் ஏதாவது எங்க கூட ஷேர் பண்ண முடியும் சார்? படிக்காதவன் செட் ஸ்பாட்டில் நடந்தது ஏதாவது ஒரு இன்சிடென்ட்? என்ன ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு விஷயம் என்னென்னா, நான் ஒன்றும் புதுசு கிடையாது. அப்போது நான் அதுக்கு முன்னாடி ஒரு 30 படம் நடிச்சுட்டு. ரஜினி பொறுத்த வரைக்கும் எனக்கு இஸ் ஃப்ரெண்ட் ஒன்லி. என்ன சேர்ந்து படித்ததுனால எனக்கு ரஜினின்னு கூப்பிடுற ஒரு நட்பு இருக்குது. ஒன்லி சிவாஜி சார் தான் நான் நடிக்காத அவர் தான் பயன்படக்கூடிய ஒரு நடிகர். மற்ற கூட இருக்கிறவங்க எல்லாம் ஜெய்சங்கர், நாகேஷ், தேங்காய் ஸ்ரீனிவாசன், இவங்கெல்லாம் கூட நான் நடித்த ஆர்டிஸ்ட் தான். எனக்கு ஒன்றும் அப்படியெல்லாம் ஏதோ வேணுமனே நம்ம கோத்துறதுக்கு சொல்கிறது தவிர நத்திங். அதுக்கு முன்னாடி என்ன படம் நடித்தேனோ அந்த படம் அப்படி தான். ஐ டோன்ட் ஹேவ் எனி மெமரிஸ் அப்படி என்னால் சொல்ல முடியும். அப்படி ஸ்பாட்ல ஏதாவது கலாட்டா பண்ணது, ஏதாவது ஷூட் ஏதாவது நின்று போனது? இல்லை அப்படி இல்லை. பட் ஒரு விஷயம் நான் பார்த்தேன். அதில் என்னென்னா, அப்போவே ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாரு, ஹி மெயின்டைன்ஸ் டைம். எனக்கு என்ன நான் வெளியே வந்ததுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்தித்தேன் அந்த படத்தில். இது ஆஃப்டர் 7 years. அவர் ஒர்க் ஸ்டைல் எனக்கு தெரியாது, வெளியே கேள்விப்படுறோம். ஒரே இதில் இருந்தால் கூட நானாக வாண்டடாக போய் மீட் பண்ணுற ஒரு சுபாவம் இல்லை எனக்கு.
சந்தர்ப்பம் கிடைச்சா மீட் பண்ணுறது. அந்த மாதிரி அதில் மீட் பண்ணும்போது ஸோ லஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது டைரக்டர் ராஜசேகர் யாரும் இல்லை, ஜெய்சங்கர் லேட்டாக வருவார் எப்பவுமே. ஜெய் சார் கேட்குறாரு, அப்போது ஜெய் சார் ரொம்ப ஜாலியாக இருப்பார். ஜெய்சங்கர், ஓ எத்தனை மணிக்கு வந்தார் ராஜசேகர் அப்படின்னு. ரஜினி டைரக்டர் ராஜசேகர் சொன்னார், இல்லை சார் 7:30 வந்துட்டார். 5 மணி வரைக்கும் நானும் இவனுக்கு குடிச்சிட்டு இருந்தோம். இதே மார்னிங் அப் டு 5 o'clock. ஒப்பனாலும் சொல்லும், ரஜினிகாந்த் குடிச்சிட்டு இருந்தாருன்னு அவரே சொல்லியிருக்காரு மேடையில். இதில் ஒன்றும் நம்ம மறைச்சி பேச வேண்டியதில்லை. எப்படியா நீ வந்த 5 மணி வரைக்கும் ஹேட் ட்ரிங்க்ஸ் அண்ட் மார்னிங் 7:30 ஸ்பாட்டில் இருக்கார், தட்டு போரூர் தாண்டி எங்கேயோ அப்போ. ஸோ ஏன் ஒரு மனிதன் வந்து வாழ்க்கையில் வித் ஆல் இஸ் பேட் ஆர் குட் சம்திங் அதெல்லாம் நம்ம பக்கத்தில் வச்சா ஒரு சக்ஸஸ்க்கு என்ன தெரியுமா, பணம் போடுறவனுக்கு நம்ம சின்சியராக இருக்கிறோம். அவனுக்கு கொடுத்த டைம் நம்ம முடிச்சுக்கிட்டு நீ என்ன கும்மாளம் போட்டாலும் அந்த அவனுக்கு என்ன தேவை நம்ம, தட் இஸ் மை பர்சனல். அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்ச ரஜினி இவ்வளோ உச்சத்துக்கு இருக்கிறதுக்கு காரணம் மேபி ஒன் ஆஃப் தட் ரீசன். அது அந்த இதில் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். அவர் லேட்டாக வந்தால் யாரும் கேட்க போகிறாங்க, மத்தியானம் வர்றேன் ஒரு மேனேஜர் ஃபோன் பண்ண ஃபினிஷ் பட் செய்யலையே. ஸோ ஒரு சக்ஸஸ்ங்கிறது சும்மா வந்துடாது, ஒரு டேலண்டால் இப்படி என்ன வந்துடாது. அதில் நிறைய சேரணும், இன்னும் கேரக்டர், பங்க்சுவாலிட்டி, ப்ராஜெக்டினுடைய அதெல்லாம் ஓரளவுக்கு. தமிழ் சினிமா நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பீங்க. என்னோட ஹாபியே சினிமா பார்க்குறது. ஸோ ரஜினி சாரோட ஜெயிலர் தான் ரீசெண்ட் ரிலீஸா இருந்தது, அதை பார்த்தீங்க? சினிமா பற்றி விட்டுலாமா? எனக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஃபர்ஸ்ட் திங், who am I to comment to others? ரஜினி பத்தி கேள்வி கேட்டா நான் பதிலே சொல்ல மாட்டேன். அது கேட்கணும். ஒய் ஷுட் அவரு ஒரு நடிகர், அவரு அது பத்தி காமெண்ட் இது கேட்டு நான் நல்லா இல்லைன்னு ஒத்துக்குவீங்களா? நல்லா இல்லை, அவர் சூப்பர் ஸ்டார் இல்லைன்னு நீங்க ஒத்துக்குவீங்களா? நான் எதுக்கு ஒய் ஷுட் ஐ டாக் அபவுட் ரஜினி? ஒரு வார்த்தை கேட்டீங்க, பதில் சொல்லிட்டேன். தட்ஸ் ஆல். இந்த வீடு பத்தின மெமரிஸ் உங்களுக்கு, இந்த வீட்டுக்கு எப்போ நீங்க வந்தீங்க அந்த மெமரிஸ்? இந்த வீடு வாங்கி அரௌண்ட் 30 years ஆயிருக்கும். அஃப்கோர்ஸ் 30 years நான் ஃபஸ்ட்டு வாங்கினா என்னுடைய ப்ராப்பர்ட்டி. பட் நான் நடிகனாக சம்பாதிச்சது வாங்கலை, புரியுதா? நான் வியாபாரம் செஞ்சு சம்பாதிச்சது தான் இந்த வீடு. எதுக்கு இது சொல்கிறேன்னா, அண்டர்லைன், சினிமாங்கிறது தட்டு ஒரு நடிகனே இல்லைங்க, டைரக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் நான் பார்த்தேன் என்னோடய ட்ராவலிங்கில். இது வந்து இது நம்பி வாழ்கிற ஒரு தொழிலே கிடையாது. நான் புரிஞ்சுக்கிட்டது ஐ மே ராங் அகைன். அப்போ ஒரு ஹீரோ கையில் மட்டும், ஒரு நடிகன் கையில் மட்டும் இருந்தால் எல்லா படங்களும் சக்ஸஸ் ஆகணும்ல? ஆகணுமா இல்லையா? ஆன்சர் எல்லாம் நீங்கள் சைலண்டாக இருக்கக்கூடாது. ஸோ ஒரு ஸ்டேஜில் எனக்கு தெரிய வந்தது, இது நமக்கு இது சரிப்படாது. எதனால சரிப்படாதுன்னு யோசிச்சீங்க? இங்கே மரியாதை இல்லை, மார்க்கெட்டுக்கு தான் இங்கே மரியாதை, மனிதனுக்கு இல்லையே. நான் ஐ டோன்ட் அக்செப்ட் இட். உங்களை டைரக்டா வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணது? டைரக்டா இல்லை, நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்ல. என்ன யாரும் டைரக்டாக ரெஸ்பெக்ட் பண்ணால் நான் அடிச்சுட்டு வெளியே வரக்கூடிய மைண்ட் செட் எனக்கு. அடிக்க முடியலன்னா சைலண்ட்டாக வெளியே வரக்கூடிய மைண்ட் செட் எனக்கு வந்து. அது என் பிறக்கும்போது வந்து திமிரு கிடையாது. அதே மார்க்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். போன படம் உங்களது ஹிட்டாக இருக்கும், அதுக்கு முன்னாடி அந்த 2 ஃபெயில்யூராக இருக்கலாம். ஓகே, நீயும் நானும் சேர்ந்து நடிக்கிற, நானும் இறங்க வரேன், நீ இறங்குற, ஒன்று தாங்குவாங்க. அது தாண்டே அப்போ அதை பார்த்தா நமக்கு உங்க கூட இருக்கிறவங்களோட என்னன்னு சொல்லாது. நீங்க பார்த்த விஷயங்கள் எனக்கு நடந்து இருக்காங்கிறது வேற. நான் போனதானே, நான் போக மாட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் படிக்காதவன் சில்வர் ஜூப்ளி 25 weeks ஓடும்போது ஷீல்டுக்கு நான் போல. திமிர் இல்லை. ராஜசேகர் ஏன் வரல? ராஜசேகர் தான் வாங்கினார் என்னுடைய ஷீல்டு. சரி, எனக்குள்ள என்னமோ இருக்கு. அது எது இப்போ இன்னைக்கு அஜித் பண்ணா நீங்க என்ன பேசுறீங்களா? அஜித்துக்கு ஏதாவது வராரா? அஜித் நடிகர். அதே தான் நான் அப்பவே வாடகை கட்ட முடியாத நிலைமையில கூட நான் போல. அந்த மாதிரி நிலைமைகள் 6 months வாடகையே கட்டல. வீட்டு ஓனர் வந்து நான் கொஞ்சம் காலையில் ஒரு வாரம் நான் லேட்டாக எழுந்துக்குவேன்,
என்ன சார் அப்படிம்ப அந்த குரல் பார்த்து ஒரு நல்ல மனிதர், சார் அப்படி ஒன்றும் எங்கே போக சார். சரி, அப்போ கூட என்னால் யாரோ கூப்பிடுவாங்க, அது ஷூட்டிங்கு போய் எனக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைங்கிறது யாருக்கும் சொல்லாமல் திருப்பி வந்த காலங்கள் உண்டு. இப்போ நீங்க வந்து பேஷன் ப்ரொஃபஷன் உங்களுக்கு வந்து வேற வேறையா இருந்தது தெரியல, அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொன்னீங்க. எதுவுமே தெரியாத நேரத்தில் சினிமா ஃபீல்டுக்கு வந்துட்டேன் நான். என்ன போச்சு, காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது ஜாலியாக வந்து சென்னையில் ஒரு ஃபில்ம் இன்ஸ்டியூட் இருக்குது போகலாம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வந்து சேர்ந்து, சரி அவன் இந்த பையன் நல்லா இருக்கானே 10 பேர் வேஷம் கொடுத்து அதில் நடித்து அதில் 2 படம் ஓடி, அதுக்கப்புறம் படங்கள் ஓடாமல், இல்லைடா நம்ம வீட்டில் உட்காந்துருக்குமே ஒன்றும் வேலை இல்லை, கார் இருக்கு, இப்படியெல்லாம் ஒரு 1 இயர் ஆச்சு அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு. அப்புறம் வந்து எங்கள் அப்பா வந்து எனக்கு பணம் கொடுத்து வாடகை கட்டுற நிலைமைக்கு அந்த அப்போயே எனக்கு பசங்க பிறந்துட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறது, எங்கேயும் போகிறது இல்லை, எங்கே இல்லை. அப்போது சமாவ் நான் மாதக்கணக்கு வெளியே போகாமல் இருந்த நாட்கள் உண்டு. ப்ரொடக்ஷன் பண்ணலாம், ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஆமாங்க, யோசிச்சது. நான் வந்து சரி ஒரு படிக்காதவனுக்கு அப்புறம் வந்து படிக்காத நீங்கள் இப்போ இன்றைக்கும் பேசுகிறீங்க, இப்போ வந்த படம் நீங்களாம் பொறுக்கவே இல்லை. ஸோ அந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு படம் இல்லை. இது ஏன் தப்பா, அதுதான் எனக்கு. ஸோ என்னுடைய சோறு அங்கே இல்லை. எதனாலன்னு ஏதாவது தெரிஞ்சுக்க காரணமே முடியும்? இல்லையே. இப்போ காரணம்ங்கிறது நான் வந்து போய் எங்காவது மிஸ்பிஹேவியர் கிடையாது, டயத்துக்கு போவேன், சொன்னது செய்வேன், விஜய் பாபான நல்ல பையங்கிற பேர் இருக்கு. ஸோ இப்படிப்பட்டவனுக்கு அந்த படம் அவ்வளோ பெரிய ஹிட் ஆனதுக்கப்புறம் ஒரே ஒரு படம் யாராவது ஜெகநாதன் இருக்கார் அப்போ டைரக்டர், அவர் பெரிய டைரக்டர் தான், இருக்காரா இல்லைன்னு தெரியல. அவர் வந்து என்னையும் அம்பிகாவை வச்சு ஒரு படம் ஆரம்பித்தார். ஆக்சுவலாக அம்பிகா ஃபஸ்ட் படம் என் கூட தான் நடித்தாங்க, ஏதோ தரையில் வாழும் மீன்கள் படம். நானும் அம்பிகா அதில் ஹீரோயினும் ஒரு 10 days ஷெட்யூல் நடந்தது. அதுக்கப்புறம் அந்த படம் ஸ்டாப், அவ்வளோதான். வேறு எந்த ஆஃபர் வரல எனக்கு, எனக்கே புரியல. ஸோ ஏதோ ஒரு ஆஃபர் வந்தது, அதில் இன்னொரு ஹீரோ இருந்தார். பட் அந்த செட்டுக்கு போனதுக்கப்புறம் சம்பவம் எனக்கு பிடிக்கல. சொன்னது வேறு, அங்கே இருக்கிற விஷயங்கள் வேறு, அது டீசெண்டானவே நான் ட்ராப் ஆகிட்டேன். நான் அப்போ வந்து சரி ஒரு படம் எடுக்கலாம். ஆனால் அந்த படம் டேக் ஆஃப் ஆச்சா சார்? நீங்கள் வெளியே வந்த அந்த படம், அந்த படத்தில் என்னோட அப்போ மார்க்கெட்டில் இருக்கிற ஹீரோ தான். அந்த படம் டேக் ஆஃப் ஆகல, அது ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த படம் பேருக்கு ஞாபகம் ஆயிடுச்சு. அது மார்க்கெட்டில் இருக்கிற ஹீரோ தான். அப்போ என்ன படம்னு உங்களுக்கு ஞாபகம்? வேண்டாமே, ஓகே. அதுல சொன்னோம்னா அவர் யாரு என்ன இப்போ எதுக்கு இப்போ நம்ம எதுக்கு பேசுகிறோம்னா என்னை பற்றி மட்டும் நான் பேசிக்கிட்டு இருக்கிறதுனால படம் வரல. அப்புறம் ஏதோ தெலுங்கில் ஒரு படம் ரைட்ஸ் வாங்கி தமிழுக்கு ஆரம்பித்தேன். ஒரு 21 நாள் ஒரே ஷெட்யூல் நடத்தினேன். இன்னொரு ஷெட்யூல் நடத்திருந்தால் படம் முடிஞ்சிருக்கும். எனக்கு ஒருத்தர் ஃபைனான்ஸ் பண்ணுறேன்னாரு படம் பார்த்து. ஆனால் 20 நாள் நான் வந்து ஷூட்டிங் நடக்கும், நானே நடிக்கலை. யாரோ அப்போ நம்ம யாரோ ஏதோ படத்தில் ஹீரோயின் பாண்டியன் நினைக்கிறேன், பாரத்ராஜா இன்ட்ரடியூஸ் பண்ணேன், அவர் போட்டேன். நான் நல்லா தெரிஞ்ச ஆர்டிஸ்டுங்கள தான், நளினி அவங்க அப்பெல்லாம், ராதா ரவீந்தர், மெயின் கேரக்டர்ஸ் எல்லாம் எஸ் சந்திரன். இட்ஸ் குட் மூவி. அதுதான் அந்த ஃபைனான்சர் பணம் கொடுக்கல. நம்மக்கிட்ட இருக்கிற அந்த காலத்தில் 6 லட்சம் ரூபாய் செலவாகி போச்சு 20 நாள் ஷூட்டிங் ஆர்டிஸ்ட்டுக்கு. ஏன் இன்னும் நம்பி தானேப்பா நான் இறங்கினேன், ஏன் இந்த மாதிரி கால் வரட்டேன்னு அவருடைய ரீசன்ஸ் அவர் சொன்னார். ஸோ அப்படியே மூணதான் அது என்ன எடுத்தேன்னு கூட நான் கண்ணால் பார்க்கல. சரி சார், அங்கே நிறைய ஃபோட்டோஸ் இருக்கு. இது என்னங்க, இது சும்மா இது எனக்கு ஏதோ சின்ன வயசில் பிடிச்சது, எங்கள் ஃபேமிலி சம்மந்தப்பட்டது. இது வந்து நானும் என் ஒய்ஃபு கல்யாணமான புதுசு. லவ் மேரேஜா அரேஞ்ச்ட் மேரேஜா சார்? நான் வந்து 9 வயசு 6 வயசு அதுலேருந்து ஒன்றா வளர்ந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி. அப்பா, வீட்டில எல்லாம் ஈஸியா இருந்ததா இல்லைன்னா? ஈஸி தான், எனக்கு வந்து அவங்க க்ளோஸ் ரிலேஷன் தான். ஸோ அதனால ரெண்டாவது நீங்கள் நம்புறீங்களா, 22 வயசுல நான் கல்யாணம் பண்ணிட்டேன். எவ்வளோ ஒரு யூஸ்லெஸ் ஃபெலோ. காரணம் என்ன, ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் படித்து வெளியே வந்த உடனே சினிமா ஒரு வீடு ஒரு உலகம் வந்துச்சு. எனக்கு அப்போது நிலைமைகள் புரிஞ்சு போச்சு.
அடே நம்ம வந்து இவ்வளோ எங்கே விட்டுட்டு போகிறோமோ, தப்பாக போயிடுவோமோன்னு எனக்குள்ளே நான் முடிவு எடுத்து நேராக வீட்டுக்கு போய் கல்யாணம் ரெடி பண்ணுங்கன்னு பண்ணிட்டு கூப்பிட்டு வந்துட்டேன். 79 I started my family here. ஸோ அதுக்கு நடுவில் நீங்கள் சொன்னீங்க ஃபைனான்ஷியல் நிறைய லோஸ் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் ஒய்ஃப் என்கரேஜ் பண்ணதாகவும் சொன்னீங்க. எப்படிப்பட்ட ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க சார்? என்னைக்கு வீட்டில் என்ன இருக்குன்னு நான் கேட்டதில்லை, நான் கடைக்கு போனதில்லை. நம்ப மாட்டேங்க, நானாக கடைக்கு போய் வாங்கினது கிடையாது. எந்த பொருளும் வீட்டுக்கு வேண்டிய பொருள்கள் பேங்க்குக்கு போக மாட்டேன். எல்லாமே அவங்க தான். எல்லாமே அவங்க தான். என் பேரில் அக்கௌண்ட் இருக்கும், அவங்க பேரில் அக்கௌண்ட்டு அப்போயே ஆரம்பிச்சு அக்கௌண்ட்டு. நான் போக மாட்டேன். காசு வந்தால் இப்படி கொடுத்துருவேன், செக்கு வந்தால் இப்படி கொடுத்துருவேன். அவங்க அதில் எப்படி அவங்க மேனேஜஸ், 2 பசங்க, படிப்பு எல்லாமே. பசங்களை பற்றி சொல்லுங்கள் சார். அது 2 sons. ஒன்று ரமணா, உங்களுக்கு தெரிஞ்சவர் தான். அவர் சினிமாவில் போராடிட்டு இருக்காரு, போராடட்டும், இஸ் குட். நீங்கள் என்ன அட்வைஸோ இல்லை என்ன சொன்னீங்க சார்? ஏன்னா வந்து நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும்போது பல ஃபெயிலியர்ஸும் நீங்கள் வந்து இல்லை, அவன் வந்து சினிமாவுக்கு வந்தது ஆக்சிடென்ட்டில் தான் வந்தான். அவனும் வந்து நல்லா படிச்சுட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தான். ஸோ ஐ வாஸ் அபவுட் டு கோ டு சுவிட்சர்லாண்டு மேல் படிப்புக்கு. அந்த டைமில் வந்து தாசன் நாராயண ராவ் தெலுங்கு டைரக்டர், பெரிய டைரக்டர், அவருடைய அசோசியேட் பார்த்து ஃபோன் பண்ணி தச்சையிலா சரி ஹைதராபாத் போனால் அங்கே செலக்ட் ஆகிட்டான். அவர் படத்தில் நடிச்சாச்சு. 3 வருஷம் அங்கேயே இருந்துட்டான். பர்ச்சேஸ் இஸ் ஓன் ஃப்ளாட். அவ்வளோதான். நான் வந்து இந்த சைடே வரக்கூடாது என் ஃபேமிலிங்கிறது. என் ஒய்ஃப் நான் ஷூட்டிங் கூட்டி போனதில்லை. ஏதோ ஒரே ஒரு வாட்டி ராமோஜி ஃபிலிம் சிட்டி பார்க்கணுன்னா அப்போ போகும்போது கூட்டி போனேன். அதுதான், யார் கையில் இல்லை. ஆக்சிடெண்ட்டில் போனால் அப்புறம் அங்கே நடித்தா, அங்கேருந்து நான் பார்த்தேன். அங்கே வந்து அங்கே வித்ஸ்டாண்டுங்கிறது கஷ்டங்கிறது எனக்கு தோணிடுச்சு. காரணங்கள் பலவிதம். ஸோ அப்புறம் ஈ ஸ்டார்டட் ஆக்டிங் இன் தமிழ். இங்கேயும் ஒரு 10-15 படம் 10 படம் நடிச்சிருப்பான். ஹிட்டே வரலையே. நடிகன் ஹிட்டு தான் வேணும். ரமணா நல்லா இருப்பார், ஃபிசிக் இருக்குது, அழகாக இருப்பார், நீங்கள் எல்லாம் சொல்லலாம். இல்லைன்னு சொல்லுவீங்களா? ரமணாக்கு ஏதாவது நடிகனா குறை இருக்கா? இல்லை. ஏன் வரல? படம் ஹிட் ஆகலை. பட் அதனால் அவன் சோர்ந்து போகல. இஸ் ஹேவிங் இஸ் ஈவெண்ட்ஸ். ப்ரொடியூஸ் பண்ணால் இப்போ லத்திங்கிற படம் அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணார். இஸ் குட். சலாரில் பண்ணாப்புல. திருப்பி சீக்கிரமாக ஏதோ படம் ஆரம்பிக்க போகிறான். ஸோ இஸ் அ ஃபைட்டர். ஐ எம் ஹாப்பி. இன்னொரு சன் பற்றி சொல்லுங்கள் சார். இன்னொரு சன் வந்து ஸ்டடிடு இன்ஜினியரிங் SRMல. அப்புறம் இவன் டு லண்டன், லீட்ஸில் MBA பண்ணார். ஸோ அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தார். அகைன் ஈ கேம் டு ஹியர். இஸ் ஒர்க்கிங். அவருக்கு சினிமாக்கு வரல, சினிமாக்கு வரல. ஓகே. அந்த குழந்தைங்கள்லாம் க்யூட்டாக இருக்காங்க. ஸோ ஸ்பெஷலாக இருக்கும். குழந்தைங்கலேருந்து ஆல் மை ரமணா பசங்க. ரமணாவுக்கு ஒரு பொண்ணு, பையன். செகண்ட் சன்னுக்கு வந்து ஒரு பையன். ஸோ தேர் ஆல் மை செகண்ட் இல்லை என்ன ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன். ஸோ நீங்கள் வந்து யூத்தாக இருக்கீங்க, இருந்தாலும் ஒரு தாத்தான்னு கூப்பிடும் போது அதெல்லாம் சந்தோஷமா இல்லை. நான் தாத்தா கூப்பிட வேண்டாம்னு சொன்னேன், அவங்க கூப்பிட்டுடுறாங்க. சொந்த வீட்டில் இருக்க முடியாத சமயங்கள்லாம் இருக்கும்ல சார், அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எப்படி சார் சொல்லுவீங்க? இப்போ வாடகை கொடுக்கணும், எப்போ வேணால் நம்மளை வெளில போக சொல்லிடலாம் வாடகை வீட்டில் இருந்து. காரணம் வந்து நான் வந்து ஓரளவுக்கு எனக்கு 60 ஏக்கர் நிலம் இருக்கிற ஒரு ரெடியார் ஃபேமிலி நான். ஸோ ஒரு ஸ்டேஜில் எங்கள் அப்பா விவசாயம் பண்ண முடியாது. ஐ எம் ஓன்லி ஒன் சன், ஐ ஹவ் 4 sisters. ஸோ நிலங்க வித்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. எனக்கு நான் இப்படி கேட்டால் எங்கள் அக்கா தங்கச்சி வந்து எனக்கு என்ன வேணாலும் செய்யக்கூடிய சிஸ்டர்ஸ். என் தம்பி கஷ்டம்னா வந்து எனக்கு நான் எப்படி கேட்பீங்க நீங்கள்? எனக்கு குழந்தைங்களுக்கு பிறந்து நான் ஒரு அப்பனா போய் நான் வந்து இன்னொருத்தர்கிட்ட கேட்குறதுங்கிறது அதுதான் கஷ்டம். ஸோ இப்போ நீங்கள் வந்து இப்படி சொல்கிறீங்க. ஸோ உங்கள் சன்னும் வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்காங்கன்னும் போது அதில் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கா சார் உங்களுக்கு உள்ள? ஜென்ரலாக வந்து என் சன்னு படம் வந்து நான் ரிலீஸுக்கு முன்னாடியோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறமும் பார்த்துருக்கேன். நான் ஒரு நடிகனா அவன் ஒரு நடிகனா பார்த்தா இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் ஆஸ் அன் ஆக்டர். எனி ரோல் அவன் வில்லனா நடிக்கலாம், வில்லனா நடிச்சிருக்கான். கத்தியில் ஹீரோ நடித்தாலும் கேரக்டர் நடித்தாலும் அவன் வந்து நடிகனாக வந்து 200% அக்செப்டபுள் பர்சனாலிட்டி அண்ட் ஆக்டிங். இல்லைன்னா நான் ஃபஸ்ட்டு படத்துக்கு அப்புறமே அவனை கட் பண்ணி ஏதோ ரூட் மாற்றிருப்பேன். சரி, நினச்ச சக்ஸஸ் ஏன் வரலன்னா, ஏன் எனக்கு வரலையே, அவனுக்கு வரலாமல் இருக்கலாம். எத்தனையோ பேருக்கு வரல.
உதாரணங்கள் நம்ம சொல்ல வேண்டாம். ஸோ போராடட்டுமே, என்ன இருக்குது? இல்ல அதுல ஏதாவது கருத்து வேறுபாடுகள், கருத்து சண்டைகள் வேறுபாடே இந்த மாதிரி? கிடையாது, கருத்து வேறுபாடே கிடையாது. எவ்ரிதிங் ரமணா வில் டிஸ்கஸ் வித் மீ. இந்த படம் வந்து இருக்கு, சமீபத்தில் ஒரு பெரிய படம், அதில் இல்லாத ஆர்டிஸ்ட் இல்லை, பெரிய டைரக்டரு. அதில் வந்து ரமணா வந்து ஒரு கேரக்டர் கேட்டாங்க, 8 நாள் கூப்பிட்டாங்க. எனக்கு ரமணா சொன்னான், டேடி இந்த மாதிரி இதில் கூப்பிடுறாங்க, ஏதோ ஒரு வேஷம் இது நான் பண்ண வேண்டாம்னு சொன்னேன். எனக்கு அவன் மைண்டுக்கு அது பிடிக்கல, நான் ஏன் ஃபோர்ஸ் பண்ணணும்? நானாக இருந்தால் பண்ணியிருக்க மாட்டேன். இதே கைதி படத்தில் வந்து அந்த வேஷம் ரமணா எனக்கு சொன்னான். அப்போ யார் அந்த படம் டைரக்டர்? பெரிய லோகேஷ். அப்போது லோகேஷ் இவ்வளோ பெரிய டைரக்டர் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ரமணா அன்றைக்கி வந்து இளையராஜா ஈவெண்ட்டு, அந்த 75 இயர்ஸ் ஈவெண்ட்டு இவங்க தான் ராணா ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அது ரொம்ப பிஸியாக இருந்தால் எனக்கு நைட்டு நான் ஈசிஆரில் இருக்கும்போது கேம் டு மீ அண்ட் டிஸ்கஸ். நைட்டு 11 o'clock நான் பேசுகிறேன், நீ பண்ணுற கார்த்திக் தான் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தானே நடிகர் சொன்னேன், ரமணா கேட்டு பாருங்கன்னு. அப்புறம் ரமணா கேரக்டரில் சொல்லியிருக்காங்க. எவ்ரிடே நைட் ஷூட்டிங், நைட்டு தான் இது படம் எடுத்தாங்க. நான் சொன்னேன், இல்லை டேடி நான் இந்த ப்ரோக்ராம் பண்ணேன், அந்த இது பண்ணேன். முதல்ல உனக்கு நடிகன் தொழில், கேரக்டர் நல்லா இருக்குது, பண்ணு. ஏ அக்செப்டட். ஸோ எவ்ரிதிங். இப்போ சலாரில் பண்ணார். சலார் பண்ணும்போது அவன் சொந்த படம் ஷூட்டிங் லத்தி. ஆக்சுவலாக பிரசாந்த் நீல கேட்டிருக்காரு, எப்படி ரமணா அவ்வளோ ப்ராஜெக்ட் வச்சுருக்க, நீ எப்படி, ஏன்னா அவன் கூப்பிட்டா போகணும், அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் தான் ஒத்துக்கிட்டாப்புல நல்லா. அதில் வந்து அவன் பண்ணது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, அந்த பிக் ப்ராஜெக்ட்ஸில் வந்து அவன் வர்ற வரைக்கும் கொஞ்சம் இருந்தாலும் நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஃபில் நல்லா இருக்கும் போது ஹி டிஸ்கஸ் எவ்ரிதிங். நாட் ஓன்லி அவனுடைய ப்ரொஃபஷன் மட்டும் இல்லை, எவ்ரிதிங் ஹி வில் டிஸ்கஸ். ஹி டேக்ஸ் மை ஒப்பீனியன். ஸோ இந்த வீட்டில் தான் நீங்கள் வந்து ஃபேமிலியாக எல்லாருமே இருந்திருப்பீங்க இல்லையா? ஆமாம். இப்போ ஒருத்தராக கல்யாணம் ஆகி போகிறப்போ அந்த ஃபீலிங் எப்படி இது இருந்தது? வந்து ஆக்சுவலாக இப்போ நான் வந்தது ரமணா பெட்ரூம், ஃப்ரண்ட்டில் இருக்கிறது என் சின்ன சன் பெட்ரூம், கீழே வந்து நான் கீழே 2 பெட்ரூம் இருக்கும், எனது என் ஒய்ஃபு. இந்த பின்னாடி எங்கள் அம்மா அப்பாக்காக இருந்தது. அவங்க அப்பா தான் இருந்தார், அம்மா இறந்து போனதுக்கப்புறம் அப்பா. அப்படி தான் பிளான் பண்ணி இது நான் பண்ணிக்கிட்டது. ஸோ அதுக்கப்புறம் என்னுடைய வளர்ச்சியில் வந்து அங்கே ரமணா செப்பரேட் வீடு ஆயிடுச்சு. ஸோ நானும் கொஞ்சம் தள்ளி வேறு இடத்துல. பட் இது வந்து நான் எனக்கு இது ஒரு கோயில் மாதிரி. இப்படி இங்கே வந்து ஒரு தலகாணி போட்டு இங்கே படுத்துட்டேன்னா சுற்றி இவங்க இருப்பாங்க. கரோனா டைமில் மேக்ஸிமம் இதுதான், எல்லோரும் இங்கே தான் படுப்போம். என் ஒய்ஃப், அதே செகண்ட் சன்னு, டாக்டர்லாம் எல்லாம் இப்படி படுத்து ஏசி போட்டுக்கிட்டு இவங்க தான் பார்த்துக்கிட்டு நல்லா இருந்தது. அந்த கொரோனா கூட என்ஜாய்ட். சி நல்லா இருக்கு, ஒன்றா இருக்கும் அட்லீஸ்ட் அப்படின்னு சொல்லி. திருப்பி நடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இப்போ இருக்கா சார்? இல்லை, எனக்கு எப்போ கூப்பிட்டாலும் நடிக்கலாம். நடிகனுக்கு என்ன ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. 2 விஷயம், ஒன்று கேரக்டர் நல்லா இருக்கணும், இல்லை பணம் நிறைய கொடுக்கணும். ஐ டோன்ட் காம்ப்ரமைஸ். யாராவது கேரக்டர் நல்லா இருக்குது, எங்களால் இவ்வளோ தான் கொடுக்க முடியும்னா ஐ எம் ரெடி டு கோ. சின்ன டைரக்டர்ஸாக இருக்கட்டும், சின்ன ஹீரோஸாக இருக்கட்டும். சார் அந்த காலத்துலேயும் மீடியா அப்படிங்கிறது இருந்திருக்கு, நியூஸ் அப்படிங்கிறது போட தான் பட்டிருக்கு. அப்பைக்கு உள்ள மீடியாக்கும் இப்போ இருக்க மீடியாக்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் நினைக்கிறீங்க சார்? ஆக்சுவலாக வந்து மீடியாங்கிறது ரொம்ப பவர்ஃபுல். இப்போ அன்றைக்கி பார்த்தோம் என்ன இருந்தது, எனக்கு தெரிஞ்ச ஒரு ரேடியோ இருந்தது, பேப்பர் வரும் எங்காவது. அதுக்கப்புறம் காலகட்டங்களில் இன்றைக்கி எல்லாம் கையில் வச்சுக்கிட்டோம். ஸோ இட்ஸ் குட். இந்த மீடியாங்கிறது எது வேணாலும் மாற்றக்கூடிய ஒரு பவர் இருக்குது. இதே ரஜினிகாந்த் வந்து ஏதோ ஒரு ஃபிலிம் ஃபங்க்ஷனில் நான் பார்த்தது அழகாக சொன்னார், நான் வந்து குடிக்காமல் இருந்திருந்தா இந்த ரஜினிகாந்த் இல்லை, அந்த ரஜினிகாந்த் இன்னும் எங்கேயோ இருந்திருப்பாருன்னார். அழகாக சொன்னார். அதுக்கு ட்ரோல் பண்ணுறாங்க. ஆமாம், இவர் 60 வயசு வரைக்கும் நல்லா குடிச்சு கும்மாளம் போட்டுட்டு இன்றைக்கி வந்து நீதி சொல்கிறார். இது நல்லது சொன்னாலும் ட்ரோல் பண்ணுறங்க. கமல் வந்து சரி குடிக்காதேன்னு நீங்கள் சொன்னால் நீ யாருங்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து குடிங்க, கொஞ்சமாக அளவோடு இருங்க அப்படின்னு சொல்லாலும் ட்ரோல் பண்ணுறங்க. நாட் ஓன்லி கமல், ரஜினி. அந்த ஹெட்லைன் நான் எதுக்கோ ஒரு வாட்டி சொல்லும்போது ரஜினிகாந்துக்கு வந்து ரியல் லைஃப்பில் நடிக்க தெரியாதுன்னு சொன்னேன், ஏதோ ஒரு விஷயத்துக்காக.
அது மேலே பார்த்து நான் பயந்துட்டேன். பேப்பரில் வந்துச்சு, ரஜினிகாந்துக்கு நடிக்க தெரியாது விஜய் பாபு. அப்புறம் படித்தாதான் அது தெரியுது. ஸோ இப்படி வேண்டாமே, ஏன்னா நீங்கள் 4th பில்லர் உலகம் நிற்கிறதுக்கு. ஓகே, தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ வெரி மச். GUI இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. கேரியர்ல நான் முடிக்காம போன ஒரே ஒரு கேஸ் சேனாபதி. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.